வெல்கம் டு ஐடி மார்க்கெட் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஐடிஐ லெவல் டிப்ளமோ, சரிங்களா? ஐடி அண்ட் டிப்ளமோ லெவலில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். வெல்டர் ட்ரேட், சரிங்களா? வெல்டர் ட்ரேட் ரெலவெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 500 MCQ இருக்குது. அது வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த பே பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சாஃப்ட் காப்பி அனுப்பப்படும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லா ட்ரேடுமே இருக்குது, சரிங்களா? மெட்டீரியல் வந்து எல்லா ட்ரேடுக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், விச் டைப் ஆஃப் SMAW வெல்டிங், சரிங்களா? ஸ்மாவ் வெல்டிங் மிஷின் ஆஃபர் போத் ஏசி அண்டு டிசி கரண்ட் வென் வெல்டிங். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏசியும் அண்டு டிசி, அதாவது SMD வெல்டிங் இயந்திரத்தில் எந்த வெல்டிங் இயந்திரத்தில் ஏசி மற்றும் டிசி மின்சாரங்களை நாம் மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்த யூனிட் அப்படின்னா ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையர் யூனிட் தான் வந்து என்ன சொல்லலாம், ஏசி டிசியாக மாற்றி கொடுக்கும். அடுத்தது, இன்வெர்டர் பேஸ்டு வெல்டிங் மிஷின் ஆர் ப்ரிப்பேர்டு. இன்வெர்டர் பேஸ்டு வெல்டிங் மிஷின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் தெர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்வெர்டர் சார்ந்த வெல்டிங் இயந்திரங்களை எந்த காரணத்திற்காக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்னா போர்ட்டபிலிட்டி, எளிதில் எடுத்து செல்லலாம், சரிங்களா? எளிதில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வாட் இஸ் த நார்மல் ஓப்பன் சர்க்யூட் வெல்டிங் வோல்டேஜ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு வெல்டிங் பை ஏசி பவர். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்களில் இயக்க பயன்படுத்தப்படும் ஏசி மின்னோட்டத்தின் இயல்பாக அமைக்கப்படும் திறன் மின்சுற்று பயன்பாடு என்ன? எவ்வளோ மின்னோட்டம் அப்படி இருக்கும் அப்படின்னா 50லேருந்து 100 வோல்ட், சரிங்களா? வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் கரண்ட் அதிகமாக இருக்கும், நான் வச்சுங்க, சரிங்களா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஏசி மின்னோட்டம் இயல்பாக எவ்வளோலேருந்து வரும்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 50லேருந்து 90 வோல்ட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷின் இஸ் அண்ட் ஏசி ஆர்க் வெல்டிங் மிஷின் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆர்க் வெல்டிங் இயந்திரங்களில் எது ஒன்று ஏசி ஆர்க் வெல்டிங் இயந்திரம்? ஏசி ஆர்க் வெல்டிங் இயந்திரத்தில் எது வரும் அப்படின்னா, இப்போ மோட்டார் ஜென்ரேட்டர் செட்டு, இன்ஜின் ஜென்ரேட்டர் செட்டு இதெல்லாமே டிசியில் போயிடும். ஏசி இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான், சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் அது மட்டும்தான் ஏசி ஆர்க் வெல்டிங்கில் வரும். அடுத்து, விச் சிஸ்டம் ஆஃப் வெல்டிங் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆர்க் ப்ளோ. அதாவது என்ன வெல்டிங் முறையில் ஆர்க் ப்ளோ குறைபாடு ஏற்படாது? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் ப்ளோ குறைபாடு வராதுன்னா ஏசி வெல்டிங்கில் ஆர்க் ப்ளோ குறைபாடு வராது. அடுத்தது, வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டருடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா இட் கன்வர்ஸ் என்ன பண்ணும் இன்வெர்ட்டர் அப்படின்னா டிசியை ஏசியாக மாற்றும், சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டு, சரிங்களா? இப்போ ரெக்டிஃபையர் அப்படி இல்லாட்டினா கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெக்டிஃபையர். இப்போ நம்ம முன்னாடி கொஷின்லேயும் படிச்சிருப்போம். அது என்ன பண்ணுன்னா ஏசியை டிசியாக மாற்றும், நான் வச்சுங்க. ஆனால் இன்வெர்ட்டர் பார்த்துங்க, இங்கே இன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் என்ன பண்ணும், அப்படியே ஆப்போசிட், பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டிசியை அப்படியே என்ன பண்ணும் ஏசியாக மாற்றி கொடுக்கும், சரிங்களா? அதுதான் இன்வெர்ட்டர். அப்போ இட் கன்வெர்ட்ஸ் டிசி டு ஏசி, நான் வச்சுங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வெல்டிங் ரெக்டிஃபையர், சரிங்களா? இப்போ தான் சொன்னேன், ரெக்டிஃபையர்னு சொன்னேன், இல்லை கன்வெர்ட்டர் சொன்னேன். வெல்டிங் ரெக்டிஃபையரோட பயன் என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஏசி டு டிசி, கன்வெர்ட் ஏசி டு டிசி, ஏசி சப்ளைவை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டிசி கரண்ட்டை மாற்றி கொடுக்கும். இன் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஹவு மெனி வெல்டிங் கேபிள் ஆர் அட்டாச்சு இன் த அவுட்புட் டெர்மினல். வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் எத்தனை அவுட்புட் கேபிள் வந்து வெல்டிங் கேபிளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2, சரிங்களா? வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் அயன் கோர் இஸ் மேட் அப் இன் விச் மெட்டீரியல். ஏசி டிரான்ஸ்ஃபார்மரில் அயன் கோர் வந்து எந்த உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் அலாய் அயன் ஷீட் ஸ்டாம்பிங், சரிங்களா? தனி வகை கலப்பு உலோகத்தாலான ஸ்டாம்பிங் செய்யப்பட்டு மெல்லிய தகடுகளால் செய்யப்பட்டிருக்கும், சரிங்களா? கோரோட டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் சிலிக்கான் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க, சரிங்களா? ஓகே, இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ரயில்வே மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான பிஹெச்எல், ONGC அது மாதிரி ICF இது மாதிரி எந்த கொஷின் எக்ஸாம் படித்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். DRTO, ISRO, சரிங்களா? இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏசி மெயின் சப்ளை மீன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர். டிரான்ஸ்ஃபார்மரின் ஏசியுடைய முதன்மை அதான் மெயின்னா முதன்மை மின் விநியோகம் என்பது என்ன அப்படின்னா
ஹை வோல்டேஜ் டு லோ ஆம்பியர், அதாவது அதிக வோல்டேஜ் இருக்கக்கூடியதை லோ ஆம்பியர் மாற்றுது. சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கு பார்த்தா ஹை வோல்டேஜ் லோ ஆம்பியர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம வீட்டில் வரக்கூடிய அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் இருக்கும், லோ ஆம்பியர் தான் இருக்கும். சரிங்களா? அதே வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? லோ வோல்டேஜ் ஹை கரண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஹை கரண்ட் இருந்தால் தான் அந்த வெல்டிங் மெட்டீரியல் உருகி நம்ம வெல்டு பண்ண முடியும். நான் வச்சுக்கோங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின்ஸ் ஆர், இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின் இயந்திரத்தின் நன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நன்மை என்னென்னா காம்பேக்ட், லைட் வெயிட், ஈஸி டு செட், அதாவது எளிமையாக இருக்கும், எடை குறைவாக இருக்கும், சுலபமாக அமைக்கலாம். சரிங்களா? இதுதான் இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷின். விச் டைப் ஆஃப் வெல்டிங் மிஷின் எலக்ட்ரிக் ஷாக் பாசிபிலிட்டி ஆர் மோர், அதாவது வெல்டிங் இயந்திரங்களில் மின்சார அதிர்ச்சி பாதிப்பு அதிகம் உள்ள இயந்திரம் எது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் தான் மின்சார பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் பாசிபிலிட்டிஸ். அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட் டிசி வெல்டிங் ஆர் மோர் அட்வான்டேஜஸ் தென் ஏசி வெல்டிங், ஏன் டிசி வெல்டிங்கும் அதிகப்படியான நன்மையாக இருக்குது ஏசி வெல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஆர்க் வந்து நிலையாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது டேஷ் வெல்டிங் மிஷின் இஸ் டிஃபிகல்ட் டு ரிப்பேர், எந்த வெல்டிங் இயந்திரம் பழுது நீக்குவது சிரமமாக இருக்கும் அப்படின்னா இன்வெர்ட்டர் டைப்பு பழுது நீக்குவது சிரமம். In which welding machine has less possibility for electric shock because less open circuit, எந்த வெல்டிங் இயந்திரத்தில் மின்சார அதிர்ச்சி குறைந்த வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னா ஜென்ரேட்டரில். சரிங்களா? ஜென்ரேட்டரில். டேஷ் வெல்டிங் மிஷின் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ், அதிகப்படியான இடம் தேவைப்படும் எந்த வெல்டிங் அப்படின்னா அதிகப்படியான இடம் தேவைப்படுது அப்படின்னா ஜென்ரேட்டர் வெல்டிங்க்கு அதிகப்படியான இடம் தேவை. டேஷ் வெல்டிங் மிஷின் ஹேஸ் ஹையர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதாவது செலவினங்கள் அதிகமாகும், இயக்கப்படுவதற்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டெய்லியும். அதுக்கு வந்து பார்த்தா ஜென்ரேட்டர், ஏன்னா ஜென்ரேட்டர் என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டீசல் வாங்கி ஊற்றி, டீசல் ஜென்ரேட்டர் தான் டீசல் வாங்கி ஊற்றணும். சரிங்களா? அது மாதிரி அதிகப்படியாக மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். சரிங்களா? அடுத்து டேஷ் வெல்டிங் மிஷின் ஹேஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் பொலாரிட்டி, எந்த வெல்டிங் இயந்திரத்தில் பொலாரிட்டி என்ற நன்மை உண்டு அப்படின்னா பொலாரிட்டி என்ற நன்மை எதுக்கு அப்படின்னா ஜென்ரேட்டர் மட்டும். சரிங்களா? டிசி ஜென்ரேட்டர். சரிங்களா? ஜென்ரேட்டர்னால டிசியில் அடுத்து டேஷ் வெல்டிங் மிஷின் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் நான் ஃபெரஸ் மெட்டல்லாம் இரும்பு கலக்காத உலோகங்களில் அல்லாத உலோகங்களில் வெல்டிங் செய்ய பயன்படாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த வெல்டிங் இயந்திரம் இரும்பு அல்லாத உலோகங்களை வெல்டு செய்ய இயலாது, அதாவது வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டலில் வெல்டிங் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ ஜென்ரேட்டர், ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர் இதெல்லாமே பண்ணலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வெல்டிங் மிஷின் ஹேஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், எந்த வெல்டிங் மிஷின் வந்து இயந்திரம் பார்த்திங்கன்னா குறைவான பராமரிப்பு செலவு இருக்கும் அப்படின்னா ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் பராமரிப்பு செலவு ரொம்பவே கம்மி. அசிட்டிலின் கேஸ் ஃப்ளேமபிள், அசிட்டிக் கேஸ் வந்து எரியக்கூடியதான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அசிட்டிலின் வாயு எரியக்கூடியது. எஸ். வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஸ்டோரேஜ் ரெக்வயர்டு ஃபார் கால்சியம் கார்பைடுகள் முக்கியமாக சேமிப்பு தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கீப் இட் அவே ஃப்ரம் மாய்ஸ்டர் அண்ட் வாட்டர், ஈரப்பதம் மற்றும் தண்ணீரிலிருந்து விலக்கி வைக்க. என்ன சொல்கிறாங்கன்னா கீப் இட் அவே ஃப்ரம் மாய்ஸ்டர் அண்ட் வாட்டர், இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈரப்பதம் மற்றும் தண்ணீர்லேருந்து விலக்கி வைக்கணும் கால்சியம் கார்பைடை. அடுத்தது ஃபார் ரிமூவிங் த வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த அசிட்டிலின் கேஸ் த மெட்டீரியல் யூஸ்டு. சரிங்களா? அசிட்டிலின் வாயுவிலிருந்து நீராவி, வாட்டர் வேப்பர்னால் நீராவி அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எது அப்படின்னா பியூமிக் ஸ்டோன். சரிங்களா? பியூமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பியூமிக் கல், ஸ்டோன்னா கல்லுன்னு சொல்லுவோம், அதான். அடுத்தது இன் எ லோ ப்ரெஷர் சிஸ்டம் அசிட்டிலின் கேஸ் இஸ் அப்டைன்டு இன் லோ ப்ரெஷர் ஜென்ரேட்டர் பை வாட்டர் வித், அதாவது குறைந்த அழுத்தமுள்ள ஜென்ரேட்டர்களில் அசிட்டிலின் நீர் மற்றும் டேஷால் பெறப்படுகிறது. இதனால் பெறும்னா கால்சியம் கார்பைடால் பெறுவாங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் அசிட்டிலின் கேஸ், அதாவது அசிட்டிலின் வாயுவினோட நிறம், அதாவது சிலிண்டர் கேட்கல, நல்லா புரிஞ்சிங்க. அசிட்டிலினுடைய கேஸுடைய கலர்
வாயுவுடைய நிறம் கலர்லெஸ், கலருக்கு நிறமற்றது. சரிங்களா? அசிட்டிலினுடைய சிலிண்டர் கேட்டாங்க அப்படின்னா மெரூன் கலர் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வாட் இஸ் த டிபிக்கல் பொசிஷன் ஆஃப் த போரஸ் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல் இன் அண்ட் அசிட்டிலின் கேஸ் சிலிண்டர்? அசிட்டிலின் வாயு உருளையில் உள்ள நுண்துளை பொருளின் பொதுவாக டேஷ் கலவை என்ன அப்படின்னு கேட்கலாங்க. என்ன கலவைனா லைம் சிலிக்கா, சுண்ணாம்பு சிலிக்கா. அசிட்டிலின் வாயுவோட உருளையில் உள்ள நுண்துளை பொருளினுடைய பொதுவான கலவை என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ் சிலிண்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா அசிட்டிலின் கேஸில் லைம் சிலிக்கா, சுண்ணாம்பு சிலிக்கா. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் கலர் ஆஃப் ஹைட்ரஜன் சிலிண்டர்? ஹைட்ரஜன் சிலிண்டருடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், சிவப்பு நிறம். ஹைட்ரஜனா சிவப்பு நிறம். வாட் இஸ் த கலர் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் சிலிண்டர் யூஸ்டு வெல்டிங்? நைட்ரஜன் வந்து கிரே வித் பிளாக் நெக், கருப்பு கழுத்து பட்டையோட சாம்பலாக இருக்கும். சாம்பல் அதாவது கருப்பு கழுத்து பட்டையுடன் சாம்பல் நிறத்தில் இருக்கும். அடுத்து வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் ப்ரொடியூஸ்டு த்ரோ எலக்ட்ரோலைசிஸ்? வெண்ணார் பகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் வாயுவின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெண்ணார் பகுப்பு மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜன் வாயுவினுடைய பயன்பாடு என்னென்னா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை உற்பத்தி செயல்முறைகளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இன் கேஸ் வெல்டிங்? கேஸ் வெல்டிங்கில் ஆக்சிஜன் வாயுவின் முக்கிய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. டு சப்போர்ட் கம்பஷன் அண்டு இன்க்ரீசிங் ஃப்ளேமபிள் டெம்பரேச்சர், எரிப்பு ஆதரவு மற்றும் சுடர் வெப்பநிலையை அதிகரிக்க சப்போர்ட் பண்ணுது. எதுக்கு? கம்பஷன்னா எரிவதற்கு ஆதரவாகவும் ப்ளஸ் இன்க்ரீஸ் த ஃப்ளேம் டெம்பரேச்சர், அந்த எரிவாயுவோட டெம்பரேச்சரை அதிகரிக்கவும் எது யூஸ் ஆகுது? அசிட்டிலின் கேஸ் வெல்டிங், ஆக்சிஜன் கேஸ் வெல்டிங். சரிங்களா? ப்ரைமரி ரோலாக அது செயல்படுது. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளும் எரியும், அது ஞாபகம் வச்சுங்க. 3 விஷயம் கம்பல்சரி முக்கியம்: எரிபொருள், ஆக்சிஜன், அது மட்டும் இல்லாமல் வெப்பம். சரிங்களா? அந்த 3 இருந்தால் தான் ஒரு பொருள் எரியும். அப்போ வாட் டைப் ஆஃப் ரெகுலேட்டர் இஸ் டைப்பிக்கலி யூஸ்டு இன் மிக்ஸ்டு ஸ்டேஜ் ரெகுலேட்டர்? மிக்ஸ்டு ஸ்டேஜ் ரெகுலேட்டரில் அப்போ கலப்பு நிலை ரெகுலேட்டர்கள் பொதுவாக எந்த வகை ரெகுலேட்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டபுள் ஸ்டேஜ். சரிங்களா? டபுள் ஸ்டேஜ் தான் மிக்ஸ்டு ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். மிக்ஸ்டு ஸ்டேஜ் ரெகுலேட்டர்னால் டபுள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர். வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஏ டபுள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர் ஓவர் ஏ சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர்? ஒற்றை நிலை ரெகுலேட்டரை விட இரட்டை நிலை ரெகுலேட்டர்கள் பயன்படுத்துவதன் நன்மை என்ன அப்படின்னா ஜென்ரேட் அக்யூரேசி இன் ப்ரெஷர் ரெகுலேஷன், அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் அதிக துல்லியம். அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் அதிக துல்லியமாக இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டர்ட் ஃபில்டர் இன் சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர்? ஒற்றை நிலை சீராக்கியின் அழுக்கு வடிகட்டியின் செயல்பாடு என்ன? சரிங்களா? அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டருடைய டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ், ரெகுலேட்டர் என்ன பண்ணுது? சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டருடைய ஃபில்டர், டர்ட் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த கேஸ் சப்ளை, கேஸ் விநியோகத்திலிருந்து அசுத்தத்தை அகற்றுது, இம்ப்யூரிட்டிஸை அகற்றுது. வாட் இஸ் த லாக்இன் பின் டைப்பிக்கலி ஃபவுண்டு ஆன் ஏ கேஸ் வெல்டிங் ரெகுலேட்டர்? அதாவது வாட் இஸ் த லாக்கிங் பின் அப்படின்னு கேட்குறாங்க. கேஸ் வெல்டிங் ரெகுலேட்டர் பொதுவாக லாக்கிங் முள் எங்கே உள்ளது? வேர் இஸ் த லாக்கிங் பின்? சரிங்களா? லாக்கிங் பின் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. வேர்னா எங்கேன்னு அர்த்தம். அப்போ ஆன் த அட்ஜஸ்டபிள் நாப் ஆஃப் டயல், அட்ஜஸ்டபிள் நாப் ஆஃப் டயல், டயலுடைய சரி செய்தல் குமிழ் அல்லது டயல் மீது. ஹவு மெனி ப்ரெஷர் ரிடக்ஷன் ஸ்டேஜ் டஸ் எ சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர்? ஒற்றை நிலை ரெகுலேட்டர்களில் எத்தனை அழுத்தம் குறைப்பு நிலைகள் செய்கிறது அப்படின்னா 1. சரிங்களா? சிங்கிள் ஸ்டேஜ் ரெகுலேட்டர் ஹவு மெனி ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு முறை. ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க, சிங்கிள்னா 1, அப்போ ஒரு முறை. அடுத்து டபுள் ஸ்டேஜ்னா சொன்னாங்கன்னா 2 முறைன்னு வரும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வெல்டிங் ஃப்ளக்ஸ் இன் அலுமினியம் வெல்டிங்? அலுமினியம் வெல்டிங்கில் வெல்டிங் ஃப்ளக்ஸோட செயல்பாடு என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் த போரோசிட்டி அண்டு ப்ரொமோட் ஃபியூஷன், போரோசிட்டியை தடுக்க மற்றும் இணைவை உருவாக்க போரோசிட்டியை தடுக்க. சரிங்களா? போரோசிட்டினா சின்ன சின்ன துளை மாதிரி இருக்கும், அதுதான் போரோசிட்டி.
அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் திக்னஸ் ஆஃப் த மெட்டல் தட் கேன் பி வெல்டட் யூஸிங் லெஃப்ட் வேர்ட் டெக்னிக் இன் கேஸ் வெல்டிங். கேஸ் வெல்டிங்கில் இடதுபுற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெல்டிங் செய்யக்கூடிய உலோகத்தின் அதிகபட்ச தடிமன் என்ன அப்படின்னா 5 less than 5 mm. 5 mmக்கும் குறைவாக இருக்க மெட்டலில் லெஃப்ட் சைடு வெல்டிங். சரிங்களா, இடதுபுறத்திலிருந்து பயன்படுத்துவாங்க. விச் டைப் ஆஃப் ஸ்டீல் இஸ் டைப்பிக்கலி யூஸ்டு இன் காப்பர் கோட்டட் ஃபில்லர் ராட். கேஸ் வெல்டிங்கிற்கு தாமிர பூசப்பட்ட நிரப்பு கம்பியின் பொதுவாக என்ன வகை எஃகு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. மைல்டு ஸ்டீல், லேசான எஃகு. Which technique involve commencing the weld on the right hand side of the seam and working towards the left hand side. அதாவது வலது புறத்தில் பற்ற வைப்பதை தொடங்கி இடது பக்க நோக்கி வேலை செய்வதை உள்ளடக்கிய தொழில்நுட்பம் எதுனா லெஃப்ட் வேர்ட் டெக்னிக். அதாவது என்ன பண்ணுறாங்க, இது ஒரு 2 மெட்டல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, அதை வலது புறத்துலேருந்து டெக் பண்ணிகிட்டே வெல்டிங் பண்ணிகிட்டே போகிறோம். சரிங்களா, இதுதான் என்ன சொல்ல லெஃப்ட் வேர்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால லெஃப்ட் வேர்ட் டெக்னிக். வாட் இஸ் த typical ரோல் ஆஃப் ஃப்ளக்ஸ் கோட்டட் ஃபில்லர் ராட் இன் கேஸ் வெல்டிங். எரிவாயு வெல்டிங்கில் ஃப்ளக்ஸ் கோட்டிங் ஃபில்லர் ராட் பொதுவாக பங்கு என்ன, அந்த ஃபில்லர் ராடோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆக்ட் ஆஸ் எ ப்ரொடக்டிவ் பேரியர் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன். அதாவது ஃப்ளக்ஸ் கோட்டட் ஃபில்லர் ராடு. சரிங்களா, ஃப்ளக்ஸ் கோட்டட் ஃபில்லர் ராடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்ட் ஆஸ் எ ப்ரொடக்டிவ் பேரியர் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன். ஆக்சிஜனேற்றத்தை தடுக்க ஒரு பாதுகாப்பு தடையாக செயல்பட ஃபில்லர் ராடு. சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் த ரெக்கமெண்டட் மெட்டல் திக்னஸ் ரேஞ்ச் ஃபார் பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் கீஹோல் டெக்னிக். பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கில் ரெக்கமெண்டான மெட்டல் திக்னஸ் எவ்வளோ அஞ்சுன்னா 2.5லேருந்து 25 mm. சரிங்களா, அதிகப்படியான ரேஞ்சுக்கு நீங்கள் வெல்டிங் பண்ணால் 2.5லேருந்து 25 mm வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கில் வெல்டிங் செய்ய முடியும். வாட் இஸ் த காமன் சேஞ்ச் அசோசியேட்டட் வித் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் யூஸிங் எ மூவிங் பிளேட். நகரும் தட்டை பயன்படுத்தி ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்குடன் தொடர்புடைய பொதுவான சவால் என்ன அப்படின்னா மெயின்டைனிங் அக்யூரேட் அலைன்மெண்ட். சரிங்களா, துல்லியமான சீரமைப்பு பராமரித்தல். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் பிளாஸ்டிக் வெல்டிங். பிளாஸ்டிக் வெல்டிங்கினுடைய நன்மை என்னென்னா சுப்பீரியர் ஸ்ட்ரென்த் அண்டு ரிடியூஸ் எ சைக்கிள் டைம். சிறந்த வலிமை மற்றும் குறைக்கப்பட்ட சுழற்சி நேரம். சுப்பீரியர் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிடியூஸ் சைக்கிள் டைம். சரிங்களா, சைக்கிள் டைம் குறையும், சிறந்த வலிமையும் இருக்கும். அடுத்தது ஃப்ரிக்ஷன் வெல்டிங் இஸ் டன் ஒன்லி ஃபார் டேஷ் ஜாயிண்ட். உராய்வு பற்ற வைப்பு முறையில் டேஷ் இணைப்பு மட்டுமே இணைக்க முடியும் அப்படின்னா பட் ஜாயிண்டில் மட்டும்தான் இணைக்க முடியும். சரிங்களா, ஏன்னா இது ஒரு பொருள் ரெண்டுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒன்று சுற்றும் போது ரெண்டும் ஒன்று உரசும். சரிங்களா, அப்போ பட் ஜாயிண்ட் தான் இந்த மாதிரி வரும். பிளாஸ்மா ஆர்க் கட்டிங் யூஸ்டு கேஸ். பிளாஸ்மா மின்வில் கொண்ட வெட்ட பயன்படும் வாயு. பிளாஸ்மாவில் கட்டிங்கு என்ன கேஸ் யூஸ் பண்ணோன்னா ஆர்கான் ப்ளஸ் ஹைட்ரஜன். பிளாஸ்மா ஆர்க் கட்டிங்கில் என்ன வாயு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்கான் ப்ளஸ் ஹைட்ரஜன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் ரொம்ப அதிகமான 2.5லேருந்து 25 cm வரைக்கும் நம்ம 25 mm வரைக்கும் வெல்டிங் செய்ய முடியும். சரிங்களா, அப்போ ஆர்கான் மற்றும் ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுங்க. இன் தெர்மிட் வெல்டிங் தெர்மிட் மிக்சர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப். தெர்மிட் வெல்டிங்கில் தெர்மிட்டோட கலவை வந்து அலுமினியம் அண்டு அயன் ஆக்சைடு. அலுமினியம் மற்றும் இரும்பு ஆக்சைடு தான் தெர்மிட் வெல்டிங்கோட மிக்சர். ஸ்டீல் wool ஆர் அயன் பவுடர் யூஸ்டு டு ஸ்டார்ட் வெல்டிங். உலோக உருண்டை அல்லது இரும்பு துகள்கள் பயன்படுத்தி துவங்கும் பற்றவைப்பு என்ன வெல்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. உலோக துண்டை அல்லது இரும்பு துகள்களை பயன்படுத்தி. சரிங்களா, அது மாதிரி பண்ணாங்கன்னா அது என்ன டைப் வெல்டிங்னா சப்மெர்ஜ்டு வெல்டிங்.
என்ன சொல்கிறாங்க, ஸ்டீல் wool ஆர் அயன் பவுடர் யூஸ்டு டு ஸ்டார்ட் வெல்டிங் தான் சப்மர்ஜ்டு வெல்டிங் சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த கலர் கோட் ஆஃப் பிளாக் அண்டு நெக் ஒயிட் சிலிண்டர். அதாவது கருப்பு நிறத்திலும் மற்றும் கழுத்து பகுதி வெள்ளை நிறத்திலும் உள்ள வாயு எது அப்படின்னு கேட்குறாங்க. அது கார்பன் டை ஆக்சைடு CO2. சரிங்களா. இதாவது ஒரு சிலிண்டர் அப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சிலிண்டரில் கருப்பு நிறத்தில் கழுத்துப்பட்டை மட்டும் வெள்ளை, சிலிண்டரு கருப்பாக இருக்கும். சரிங்களா. இங்கே மட்டும் வெள்ளை நிறத்தில் பட்டை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் CO2. வாட் இஸ் த அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மோல்டிங் பாக்ஸ் இன் தெர்மிட் வெல்டிங்? தெர்மிட் வெல்டிங்கில் மோல்டிங் பாக்ஸின் மற்றொரு முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டு டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் மோல்டன் மெட்டல். அதாவது உருகிய உலோக ஓட்டத்தை இயக்குவதற்கு. சரிங்களா. அதாவது டைரக்ட்னா இயக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அப்போ உருகிய உலோக ஓட்டத்தை இயக்க, டைரக்ட் த ஃப்ளோ ஆஃப் மோல்டன் மெட்டல். சரிங்களா. வாட் ஆர் த டூ எலமெண்ட் தட் மேக்கப் கார்பன் டை ஆக்சைடு? கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும் 2 தனிமங்கள் யாவை அப்படின்னா கார்பன் அண்டு ஆக்சிஜன். கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்க வராங்க. சரிங்களா. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேஸ் டிஃப்யூசர்ஸ் ஆர் கேஸ் டிஃப்யூசரின் பயன்பாட்டின் நோக்கம்? கேஸ் டிஃப்யூசருடைய பயன்பாட்டின் நோக்கம் என்னன்னா டு சென்ட் த ஷீல்டிங் கேஸ் டு நாசில். டு சென்ட் த ஷீல்டிங் கேஸ், அதாவது கவச வாயு நாசிலுக்கு அனுப்ப. சரிங்களா. கவச வாயு நாசிலுக்கு அனுப்ப. டேஷ் டைப் ஆஃப் கரண்ட் இஸ் யூஸ்டு இன் மிக் வெல்டிங். மிக் வெல்டிங்கில் என்ன கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட். சரிங்களா. நேரடி மின்னழுத்தம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கலெக்ட் த கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செயல்பாடு என்ன அப்படின்னா டு ஹோல்டு த ஸ்டெபிளைஸ் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இன் தி வெல்டிங் டார்ச். வெல்டிங் டார்ச்சில் டங்ஸ்டன் மின்முனையை பிடித்து நிலைப்படுத்த. சரிங்களா. ஹோல்டு அண்டு ஸ்டெபிளைசிங் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இன் த வெல்டிங் டார்ச். சரிங்களா. டங்ஸ்டன் எலக்ட்ரோட வெல்டிங் டார்ச்சில் பிடிச்சி இப்படி கேஸ் ஆகுது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃப்ளோ மீட்டர் இன் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கில் ஃப்ளோ மீட்டரோட வேலை என்ன அப்படின்னா டு மெஷூர் த ஃப்ளோ ரேட் ஆஃப் ஷீல்டிங் கேஸ். கவச வாயுவின் ஓட்ட வீதத்தை அளவிட. ஷீல்டிங் கேஸ். இன் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் வாட் டஸ் போஸ்ட் ஃப்ளோ ரெஃபர் டு? கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கில் போஸ்ட் ஃப்ளோ என்பது எதை குறிக்கிறதுனா the time of shielding gas continue the flow after welding current has been stopped. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வெல்டிங் மின்னோட்டம் நிறுத்தப்பட்ட பிறகு கேடைய வாயு தொடர்ந்து பாய்ந்து செல்லும் நேரம். இதுதான் போஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வெல்டிங் மின்னோட்டம் நிறுத்தின பிறகும் அது மாதிரி போகிறது தான் போஸ்ட் ஃப்ளோ. அடுத்தது வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் செக்ஷனல் வியூ ஆஃப் த இன்ஜினியரிங் டிராயிங்? அதாவது பொறியியல் வரைபடத்தின் ஒரு பகுதி பார்வையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஷனல் வியூவோட டு இல்லுஸ்ட்ரேட் த இன்டர்னல் டீட்டெயில் ஆஃப் த காம்பனண்ட். ஒரு பொருளோட உள் அமைப்புலாம் விவரங்களை நமக்கு விளக்குறது தான் என்னது செக்ஷனல் வியூவே. சரிங்களா. உள் பார்வை, பகுதி பார்வைன்னு சொல்கிறது. வாட் ஷுட் எ லீடர் லைன் determine at the engineering drawing? பொறியியல் வரைபடத்தில் லீடர் கோடு எதில் முடிவடையும்? அதாவது டெர்மினேட்னா முடிவடையுதுன்னு அர்த்தம். லீடர் லைன் at the point of drawing, வரைபடத்தின் ஒரு கட்டத்தில். at the point of drawing. in a generator mechanical energy is converted into dash type of energy. ஒரு ஜென்ரேட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது ஒரு ஜென்ரேட்டருக்கு அது என்னவா பண்ணுது, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். சரிங்களா. அதாவது இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி கொடுக்குறது யார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், அதாவது அதுதான் ஜென்ரேட்டர் பண்ணும். அப்போ மின்னாற்றலுக்கு இன்னொரு பேர் தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா. இங்கிலீஷில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுவே மோட்டார் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது
மின் ஆற்றலை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. சரிங்களா, இயந்திர ஆற்றலாக மாற்றுது. அது ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மாஸ்? மாஸ் என்பது, அதாவது நிறை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட், மேட்டர் இன் ஒன் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளில் உள்ள பொருளின் அளவின் அளவு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மாஸ். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லென்த் இன் த இன்டர்னல் சிஸ்டம் ஆஃப் த யூனிட்? சர்வதேச அளவுகளில் நீளத்தின் அடிப்படை அலகு என்ன அப்படின்றாங்க. நீளத்தை வந்து மீட்டரில் சொல்லுவோம். நிறைய வந்து கிலோகிராமில் சொல்லுவோம். நேரத்தை வந்து செகண்டில் சொல்லுவோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. The presence of which element is increased in a carburizing flame? கார்பரைசிங் தீப்பிழம்பில் எதன் அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கார்பனோட அலகு அதிகமாக இருக்கும். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஆக்சியஸ்டிலின் கட்டிங் நாசில்? ஆக்சியஸ்டிலின் கட்டிங் நாசிலோட ஆங்கிள், சரிங்களா, கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோணம் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. அசிட்டிலின் கேஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் கால்சியம் கார்பைடு அண்ட், அதாவது கால்சியம் கார்பைடு கீழ்கண்டவற்றில் எதனுடன் எதிர்வினை புரிந்து அசிட்டிலின் வாயுவை ஏற்படுத்துது? சரிங்களா, அதாவது எதனுடன் கார்பைடு வந்து வினைபுரிஞ்சு, கால்சியம் கார்பைடு வினைபுரிஞ்சு தண்ணி, அதாவது அசிட்டிலின் வாயுவை ஏற்படுத்தும் அப்படின்னா தண்ணியோட வினைபுரிஞ்சு தான் அசிட்டிலின் வாயுவை ஏற்படுத்தும். வாட் இஸ் த ஆக்சிடைசிங் ஃப்ளேம்? ஆக்சிடைசிங் ஃப்ளேம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹை குவாலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அண்டு லோ குவாலிட்டி ஆஃப் அசிட்டிலின். ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜன், சரிங்களா, ஹை குவாலிட்டி ஆக்சிஜனும் லோ குவாலிட்டி அசிட்டிலினும் இருக்கும். அதிக கன அளவு ஆக்சிஜனும் குறைந்த கன அளவு அசிட்டிலின் இருக்கும். அடுத்தது, which type of gas flame is used to for sterilizing purpose? சரிங்களா, இன் ஆக்சியஸ்டிலின் கேஸ் வெல்டிங். ஆக்சியஸ்டிலின் கேஸ் வெல்டிங்கில் ஸ்டெலிட்டிங் வகை வேலைக்கு என்ன வகை தீப்பிழம்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கார்பரைசிங் ஃப்ளேம் தான் ஸ்டெலிசிங் வகைக்கு பயன்படுத்துகிறாங்க. In ஆக்சியஸ்டிலின் கேஸ் வெல்டிங் which gas flame is used to welding stainless steel? ஆக்சியஸ்டிலின் கேஸில் யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வெல்டு பண்ணுறதுக்கு வெல்டிங் செய்ய என்ன யூஸ்டு ஃபார் விச் கேஸ் ஃப்ளேம்? என்ன கேஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நியூட்ரல் ஃப்ளேமை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வெல்டிங் செய்ய. Dash is occurring at the tip of the welding torch is instantaneous retardation of the flame. Dash என்பது வெல்டிங் டார்ச் முனையின் ஏற்படும் பிழம்பினை கனநேர பின்னடைவாகும். அதாவது இதுதான் பின்னடைவு தான் என்ன சொல்கிறாங்க, பேக் ஃபயர்னு சொல்கிறாங்க. டேஷ் அதாவது occurring at tip of the welding torch is instantaneous retarding the flame. இதுதான் வந்து பின்தீ அப்படின்னு சொல்லுவோம், பேக் ஃபயர் ஆகுறது. அடுத்தது, ஒய் இஸ் ஆக்சியஸ்டிலின் காம்பவுண்ட் வைட்லி யூஸ்டு இன் கேஸ் வெல்டிங்? ஆக்சியஸ்டிலின் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கேஸ் வெல்டிங்கில். ஏன்னா இட் கிவ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் கம்பஷன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மற்ற கலவை ஒப்பிடும்போது இதில் அதிக வெப்பநிலை அளிக்கிறது. சரிங்களா, ஆக்சியஸ்டிலின் ஃப்ளேமில். வாட் இஸ் த ஃப்ளேம் டெம்பரேச்சர் ஆக்சியஸ்டிலின் ஃப்ளேம்? ஆக்சியஸ்டிலின் ஃப்ளேமோட டெம்பரேச்சர் தீப்பிழம்பின் வெப்பநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 3100 3100 to 3300 செல்சியஸ். சரிங்களா, 3100 3300 வரைக்கும் இருக்கும். while doing cutting operation in acetylene, the inner cone of the preheat flame is approximately dash above the surface of the metal to be cut. acetylene gas cutting செய்யும்போது முன் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படும் தீப்பிழம்பை
கட்டிங் செய்யப்பட இருக்கும் பிளேட்டிற்கு மேல் எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் பிளேட்டுக்கும் எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்னா 2லேருந்து 3 mm. சரிங்களா, பிளேட்டிற்கு மேல் எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்னா, தீப்பிழம்பை காட்டக்கூடிய அந்த டார்ச்சு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 mmக்கு கேப்பு விட்டு பிடிக்கணும். சரிங்களா. அடுத்தது, அசிட்டிலின் கேஸ் சிலிண்டர் ஹேவ் த மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ப்ரெஷர் கெப்பாசிட்டி. அசிட்டில் கேஸ் சிலிண்டரில் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா 15 kg cm². எவ்வளோ கேஜினா 15 kg cm² தான் அதில் அழுத்தத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க, ஸ்டோரேஜ் ப்ரெஷர் கெப்பாசிட்டி. அடுத்தது, இன் விச் கெப்பாசிட்டி காமன்லி ஆக்சிஜன் சிலிண்டர் ஆர் யூஸ்டு. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் வாயு உருளைகள் கொள்ளளவு கொண்டுள்ளன. என்ன கொள்ளளவு இருக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டருடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 m³. 7 m³, 7 m³ இருக்கும். அசிட்டிலின் வந்து 15, ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிஜன் வந்து 7 தான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மல்டி ஹோல் நாசில். பல துளைகள் கொண்ட நாசிலினுடைய பயன் என்ன அப்படின்னா, கேஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் கட்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆக்சிஜன் கட்டிங் லிவர் இன் கேஸ் கட்டிங். எரிவாயு வெட்டும் பொழுது ஆக்சிஜன் வெட்டும் நெம்புகோல் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னென்னா, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் கட்டிங். சரிங்களா, ஆக்சிஜன் மெத்தட் கட் பண்ணுறதுல கட்டிங் லிவரில் கேஸ் கட்டிங் என்ன யூஸுன்னு கேட்குறாங்க. கட் த மெட்டல். இதை வச்சு மெட்டலை கட் பண்ண முடியும். நெம்புகோல் வந்து என்னென்னா கட் த மெட்டல். ஹவு மச் ஷுட் பி த திக்னஸ் ஆஃப் த பிளேட் இன் ஆக்சியஸ்டிலின் கட்டிங் ப்ராசஸ். ஆக்சியஸ்டிலின் கட்டிங் ப்ராசஸில் அதை வெட்டும் செயல்பாட்டின் உலோக கணம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 mm, above 4 mm இருந்தால் தான். ஹவு மச் ஷுட் பி திக்னஸ் ஆஃப் த பிளேட் ஆக்சியஸ்டிலின் கட்டிங் ப்ராசஸ். ஆக்சியஸ்டிலின் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளேட்டோட திக்னஸ் குறைஞ்சது எவ்வளோக்கு மேலே இருக்கணும், 4 mmக்கு மேலே இருக்கணும். which gas is commonly used for low cost purpose. அதாவது low cost purpose in gas welding. கேஸ் வெல்டிங்கில் குறைந்த செலவில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வாயு எது அப்படின்னா அசிட்டிலின் தான். சரிங்களா, மேக்ஸிமம் அசிட்டிலின் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சியஸ்டிலின். டேஷ் இஸ் த மெட்டீரியல் தட் மெல்ட் த டூரிங் கட்டிங் அண்ட் அத்தர்ஸ் டு த பாட்டம் எட்ஜ் ஆஃப் த கட் ஃபேஸ். அதாவது டேஷ் என்பது வெட்டும் போது உருகும் மற்றும் வெட்டப்பட்ட முகத்தின் கீழ் விளிம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் பொருள் எது அப்படின்னா ட்ரோஸ். அதான் என்ன சொன்னாங்க, ட்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. The purpose of oxygen is oxy-fuel cutting. ஆக்சிஜன் ஃபியூல் கட்டிங்கில் ஆக்சிஜன் வாயு கலப்பதன் நோக்கம். ஏன் ஆக்சிஜன் ஃபியூலை கலக்கிறாங்க அப்படின்னா டு சப்போர்ட் த கம்பஷன். எரிவதற்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆக்சிஜன். சரிங்களா, எந்த ஒரு தீயுமே ஆக்சிஜன் நிறுத்திட்டிங்க அப்படின்னா எரியாது. அப்போ டு சப்போர்ட் பண்ணது கட்டிங் செய்ய ஏதுவாக எரிவதற்கு துணை புரியுது, ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, சப்போர்ட் கம்பஷன் அண்ட் அசிஸ்டிங் கட்டிங். அடுத்தது, ஆக்சி-ஃபியூல் கேஸ் கட்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் செலக்டட் டு கட் மைல்டு ஸ்டீல். அதிகமாக பார்த்தோன்னா மைல்டு ஸ்டீல் கட் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளேட் அப் டு டேஷ் mm. எத்தனை mm வரைக்கும் கட் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சி-ஃபியூல் கேஸில் 300 mm, அதாவது 30 cm, அதாவது 1 அடி. சரிங்களா, 300 mmனா 30 cm சொல்லுவோம். 30 cm தான் 1 அடிக்கிட்ட நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் கட்டிங் செய்ய பயன்படுது மைல்டு ஸ்டீலில். அடுத்தது, விச் டைப் ஆஃப் கேஸ் ஃப்ளேம் இஸ் கேன் பி கன்வீனியன்ட்லி யூஸ்டு ஃபார் கேஸ் வெல்டிங். போத் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல். இரும்பு அல்லது இரும்பல்லாத உலோகத்தை கேஸ் கட்டிங் வெல்டிங்க்கு என்ன வாயு சுடரை வசதியாக பயன்படுத்தலாம். ஈஸியாகனா ஆக்சியஸ்டிலின் ஃப்ளேமை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடோட உருகுநிலை எவ்வளோனா 1930 சென்டிகிரேட், அதாவது 1930. வாட் இஸ் த மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் பிராஸ். அதாவது பிராஸ்னால் பித்தளை சொல்லுவோம். பித்தளையோட உருகுநிலை எவ்வளோனா 950. சரிங்களா, 950 சென்டிகிரேட்.
why the divergence allowance necessary in copper butt joint. காப்பர் பட் ஜாயிண்டில் தேவையான வேறுபாடு கொடுப்பன. காப்பர் பட் ஜாயினோட தேவையான வேறுபாடு என்னென்னா, இட் கண்ட்ரோல் டிஸ்டார்ஷன், இது சிதைவை கட்டுப்படுத்துகிறது. என்ன பண்ணுது அப்படின்னா, கண்ட்ரோல் த டிஸ்டார்ஷன், சிதைவை கண்ட்ரோல் பண்ணுது. இன் கேஸ் வெல்டிங் வாட் டைப் ஆஃப் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கேஸ்ட் அயன். கேஸ் வெல்டிங்கில் கேஸ்ட் அயனை வெல்டு பண்ணுறதுக்கு என்ன வகை ஃப்ளேம் பயன்படுத்துகிறாங்கன்னா, நியூட்ரல் ஃப்ளேம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் இதே தான், கேஸ்ட் அயனுக்கும் இதே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்க, நியூட்ரல் ஃப்ளேம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் ஆடட் டு ஸ்டீல் யூஸ்டு டு வெரி லோ டெம்பரேச்சர். மிக குறைந்த வெப்பநிலையில் பயன்படுத்தப்படும் எஃகுக்கு பின்வரும் கூறுகளில் எது சேர்க்கப்படுகிறது அப்படின்னா, நிக்கல். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ஆடட் டு த ஸ்டீல் கூட ஆட் பண்ணுறாங்க. வெரி லோ டெம்பரேச்சர், குறைவான டெம்பரேச்சரில் ஸ்டீல் கூட சேர்க்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா நிக்கல். நான் வச்சுங்க. அண்ட் எலக்ட்ரோட் கோட் as per இந்தியன் ஸ்டாண்டர்ட் கண்டெயின் 2 லெட்டர், 2 லெட்டரும் இருக்கும், ஃபாலோடு பை a 4 digit நம்பர், 4 digit நம்பரை ஃபாலோட் பண்ணி இருக்கும். வாட் இஸ் த செகண்ட் லெட்டர் இண்டிகேட், ரெண்டாவது லெட்டர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்றாங்க. வாட் இஸ் த செகண்ட் லெட்டர். இந்தியன் ஸ்டாண்டர்டு 2 எழுத்துக்களின்படி எலக்ட்ரோடின் குறியீடு மற்றும் 4 இலக்க எண் இருக்கும். இரண்டாவது எழுத்து எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. டைப் ஆஃப் கவரிங், பூச்சின் வகை. டைப் ஆஃப் கவரிங்னா என்ன, அது மேலே பூசியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் செல்லுலாசிக் எலக்ட்ரோட் இன் வெல்டிங் செல்லுலாசிக் எலக்ட்ரோட்டில் எந்த வகை பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வுட் பல்ப் அண்டு ஃப்ளோர். வுட் பல்ப் அண்டு மரக்கூழ் மற்றும் மாவு. வெல்டிங் செல்லுலாஸ் எலக்ட்ரோடுகள் எந்த வகை பொருள் பயன்படுத்துனா, வுட் பல்ப், மரக்கூழும் மாவும். சரிங்களா, நான் வச்சுங்க. ஃப்ளோர். ஹைட்ரஜன் கோட்டட் எலக்ட்ரோடு ஆர் கோட்டட் வித். ஹைட்ரஜன் பூசப்பட்ட எலக்ட்ரோடு டேஷ் பூசப்பட்டது அப்படின்னா, கால்சியம் கார்பைடு பூசப்பட்டிருக்கும். ஹைட்ரஜன் கோட்டட் எலக்ட்ரோடில் கால்சியம் கார்பைடு பூசப்பட்டு இருக்கும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் மீடியம் கார்பன் ஸ்டீல். நடுத்தர கார்பன் ஸ்டீலில் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எந்த சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னா 0.3 to 0.6. 0.3 to 0.6 நான் வச்சுங்க. How many type of consumable electrode are classified. நுகர்வு எலக்ட்ரோடுகள் எத்தனை வகையான எலக்ட்ரோடுகளாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா 3 வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரோடு வந்து 3 வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது which electrode is used for joining heavy cross section of metal without edge preparation. எட்ஜ் ப்ரிப்பரேஷனான விளிம்பு தயாரிப்பு இல்லாமல் உலோகங்களின் கண்மான குறுக்கு வெட்டுகளை இணைக்க எந்த எலக்ட்ரோடு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, டீப் பெனட்ரேஷன் எலக்ட்ரோடு. டீப்னா ஆழமான, ஊடுருவும் எலக்ட்ரோடு. ஹெவி கிராஸ் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பெனட்ரேஷன் அப்படின்னா டீப் பெனட்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. வாட் டைப் ஆஃப் வேக்ஸ் லேயர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ட் எலக்ட்ரோடு இன் அண்டர் வாட்டர் வெல்டிங் அண்டு கட்டிங். அண்டர் வாட்டரில் வெல்டிங்கோ கட்டிங்கோ செய்யும்போது என்ன ப்ரொடக்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரோட. நீருக்கடியில் வெல்டிங் மற்றும் கட்டிங் செய்வதற்கு என்ன வகையான மெழுகு பாலிஷிங் எலக்ட்ரோடுகள் காப்பு செய்யப்படுகிறது அப்படின்னா, லேக்யூர் வேக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. விச் டைப் ஆஃப் ஆர்க் லென்த் ப்ரொடியூஸ்டு டீப் பெனட்ரேஷன் வெல்டு. டீப் பெனட்ரேஷன் வெல்டில் எந்த டைப் ஆர்க் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் ஆர்க் லென்த்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, எந்த வகை ஆர்க் லென்த்து ஆழமாக ஊடுருவல் உண்டாக்குறதுனா ஷார்ட் ஆர்க் லென்த்து. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸ் அயன் பவுடர். இரும்புத்தூள் எலக்ட்ரோடு உபயோகப்படுத்துவதன் முக்கியமான நன்மை என்னென்னா, இன்க்ரீஸ் த ஃப்ளக்ஸ் கோட்டிங். என்ன பண்ணும், ஃப்ளக்ஸோட கோட்டிங் சக்தியை அதிகரிக்கிறது. விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் த எலக்ட்ரோடு. எந்த வகையான சாதனம் எலக்ட்ரோட் ஈரப்பதத்தை அகற்ற உதவுது அப்படின்னா, எலக்ட்ரோட் டையிங் ஓவன். எலக்ட்ரோட் டையிங் ஓவன் தான், ஓவனில் வச்சு ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணுறாங்க.
அடுத்தது வாட் இஸ் த அதாவது விச் இஸ் யூஸ்டு டு ப்ரீஹீட் த மெட்டல் அபவ் 25 mm திக்னஸ் பிளேட். அதாவது 25 mm கனம் கொண்ட உலோகத்தை முன் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா பை யூஸிங் சார்கோல் ஃபர்னஸ். கரி உலைகளில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க, சார்கோல் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட்டிங் ஆஃப் த ஜாயிண்ட் பிஃபோர் ஆர் டூரிங் இந்த வெல்டிங் டு எ செர்டைன் டெம்பரேச்சர். வெல்டிங் செய்வதற்கு முன் அல்லது வெல்டிங் போது குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துறது, அதுதான் என்ன சொல்லுவோன்னா ப்ரீ ஹீட்டிங், முன் வெப்பப்படுத்தல். நான் சொல்ல வரேன் ஹீட்டிங் ஆஃப் த ஜாயிண்ட் பிஃபோர்னால் முன்னாடியே, டூரிங் வெல்டிங் செர்டைன் டெம்பரேச்சர் வெல்டிங் செய்யறதுக்கு முன்னாடியே, அது ப்ரீ ஹீட்டிங். ஹவு டு யூ செக் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் இன் வெல்டிங். வெல்டிங் இடைவெளி வெப்பநிலையை எவ்வாறு சரிபார்க்கிறது. வெல்டிங்கில் இடைவெளி கேப் எவ்வாறு செக் பண்ணுறாங்க அப்படின்னா பை யூஸிங் கிரையான்களை பயன்படுத்துவதன் மூலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துருப்பீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் வேணும்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அது ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இதுக்கான எம்சிக்யூ, சரிங்களா, 500 எம்சிக்யூ மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பப்படும். அடுத்தது இன் வெல்டிங் த பர்பஸ் ஆஃப் ப்ரீஹீட்டிங் இஸ். வெல்டிங்கிற்கு முன் வேலையை, அதாவது வெல்டிங்க்கு முன் வேலையை முன்கூட்டியே சூடாக்குவதன் நோக்கம். ஏன் வெல்டிங் செய்வதுக்கு முன்னாடியே ஏன் ஜாப்பை ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் த ரேட் ஆஃப் கூலிங் ஆஃப் வெல்டிங் மெட்டல். எதுக்கு அப்படின்னா குளிரூட்டும் உலோகத்தின் வீதத்தை குறைக்க. ரெடியூஸ் த ரேட் ஆஃப் கூலிங் ஆஃப் வெல்டிங் மெட்டல். சரிங்களா. லாஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ரீஹீட்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் மீடியம் கார்பன் ஸ்டீல். அதாவது நடுத்தர கார்பன் எக்குன்னு சொல்லுவாங்க. மீடியம் கார்பன் ஸ்டீலோட ப்ரீஹீட்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 180 சென்டிகிரேட் டெம்பரேச்சர் டு 350 சென்டிகிரேட். சரிங்களா, 180 to 350 டிகிரி சென்டிகிரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.